இடத்துக்கு போய் ஆராய்ச்சியில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுல அடுக்கிய கருதுபவ கோடியும் அல்ல பலங்கிற போது அந்த காலத்துல கோடி பணம்லாம் இருந்திருக்காது. அடுக்கிய கோடி என்பது இங்கே நம்ம கருதுவது எதை பற்றி இருக்குனாக்க, டிஎன்ஏக்கள் கோடிக்கணக்கானவை நம்மளுடைய செல்களில் இருக்கின்றன, அதுல அல்ல பல இருக்கின்றது, அதனிலே கண்டறிந்து நீக்க வேண்டும் என்பதாகும். அதே மாதிரி நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத சயின்ஸ். நீரின்றி அமையாதது உலகு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹைட்ரஜன் சார்ந்த தொழில்நுட்பத்தை நானோ தொழில்நுட்பம் சொல்லுகின்றது. அதைத்தான் அவரும் சொல்லி இருக்கின்றார். ஹைட்ரஜன் பேஸ்ட் எக்கானமி, அதான் நீர் இன்றி அமையாதது உலகு. நேற்று உயிரோடு இருந்தவர்களை இன்று இல்லாமல் செய்து விட்டோம். நெருநல் உளன் ஒருவன், இது தவறலாக இருக்குது, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்றாரு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது அது என்ன பெருமையா நம்மளுக்கு? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்க வைக்கக்கூடிய நம்முடைய நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது அவற்றை நாடாமல் இருக்கின்றாயே என்று நையாண்டி செல்வதுதான் குறள் 336 விளக்கமாக நாம் ஏற்கின்றோம். அதே மாதிரி நிறையுடைமை நீங்காமை வேண்டின் நிலைத்து வாழ வேண்டின், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை காலத்துல நம்ம சொல்லியிருக்காரு. நிறைய குரட்பாக்களை தேடி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சயின்ஸ் நிறைய இருக்குது. இதுல தமிழக அரசு பொன்போல் பொதிந்து இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை காப்பாற்ற வேண்டும். அதுல நம்ம இந்த மாதிரி விஞ்ஞானிகளை ஆர்வத்தை எப்படி பூமி தங்கத்தை பாதரசத்துடன் இணைத்து உள்ளே வைத்து பாதுகாக்கின்றதோ அதுபோன்று பாதுகாக்க வேண்டும். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதுல பாத்தீங்கன்னா சாதாரணமா குழந்தை பிசைஞ்ச கையினால நம்ம சாப்பிட்றத சொல்றதா நம்ம எடுத்துக்கிறோம், அது ரொம்ப அமிழ்தத்தை விட இனிமையானதுன்னு. ஆனா இங்க அமிழ்துங்கிறது சாவா மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிறுகை என்பதை சிறிய மைக்ரோஸ்கோப் என்று எடுத்துக்கொண்டால் நுண்கை, மீநுண்கை அப்படிங்கிறது நானோஸ்கோப்ஸ். ஸோ இந்த நானோஸ்கோப்ஸ்ல வச்சு நம்ம கூழ் போன்ற டிஎன்ஏக்களை தேடினோம் என்றால் அமிழ்தை விட ஆற்றலுடைய மருந்து நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொல்றதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் கால் கண் அல்லது இல்லை பிற. கண்ணை போன்ற அற்புதமான ஆயுதம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த திருக்குறளிலே கண்ணால் பார்க்கக்கூடியது மைக்ரோ உலகம் மட்டுமே. ஆனால் கண்ணை தாண்டி நானோ உலகம் என்று ஒன்று இருக்கின்றது. நீ சொல்ற நுண்ணியம் மட்டும் நுண்ணியம் அல்ல, மீன் இருக்கின்றது என்பதை அவர் இங்கே வலியுறுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது கண்ணால் பார்க்க முடியாதவற்றை பார்க்கக்கூடிய அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் என்ற படத்திலே காட்டி இருக்கின்றோமே, வெறும் தலைமுடியை பார்த்து அதை சிறு கூறாக ஆக்கி அந்த சிறு கூறுகளிலேயே 1000 மடங்கு நீ மறுபடியும் சிறு கூறுகளாக பிரித்தால் அவற்றை கண்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆயுதங்களை நீ உண்டாக்க வேண்டும் என்று அவர் கூறியது போல் அமைந்திருக்கின்றது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோன் வழி முதலா எண்ணிய 3. இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ என்ற அந்த ஈரில் உள்ள சில தவறுகள் பெரிய நோய்களை கொண்டு உண்டாக்குகின்றது. அதுல ஏசிடிஜி என்ற 4 தலையெழுத்துக்களை போன்ற எழுத்துக்கள் அவையில் அமைந்திருக்கின்றன, புரோட்டீன் தொடர்கள். அந்த தொடர்களினுடைய மாற்றத்திலே ஏதாவது ஒரு வேறுபாடு அமையுமானால் பல நோய்கள் வருகின்றன. இங்கே கோடிட்ட இடங்களிலே பல நோய்கள் கண்ட சீக்வன்ஸ் மாறி இருப்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொன்றும் டி என்பது திரும்ப வந்தால் அது தைராய்டு போன்ற நோய்களை உண்டாக்குகின்றது. இதயம் சம்பந்தமாக இருந்தால் இங்கே ஜிஜி என்பது வெளியே வருகின்றது. அந்த ஏசிடிஜி என்ற தொடரிலே மிகினும் குறையினும் பல வகையான நோய்கள் செய்யும் அப்படிங்கிற சார்ட்டை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அவற்றை தான் அவர் கூறியிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அடுக்கிய கோடி பெற்றும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தலர். சரியாக அடுக்கப்பட்ட கோடிகளை டிஎன்ஏ உடையவர்கள் நோயற்ற வாழ்வு வாழ்வார்கள். தவறான வழிகளிலே ஆய்வுகளை செய்ய மாட்டார்கள். சாவா மருந்து என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் ஒழிய ஆண்மை நீட்டிப்பு இளமை நீட்டிப்பு என்ற பெயரிலே பணத்திற்காக எந்த விதமான ஆராய்ச்சிகளையும் ஈடுபடக்கூடாது என்பதையும் சொல்லுகின்றார். 2005 தான் நானோ எத்திக்ஸ் என்ற பாடம் உலகத்திற்கு அறிமுகமானது. ஆனால் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லி இருக்கின்றார். இளம் என்று அசையி இருப்பாரை காணி நிலமென்னும் நல்லால் நகம் என்று சொல்லி அற்புதமான ஆய்வுகளை செய்ய வேண்டிய மனிதன் சோம்பேறியை இருக்கக்கூடாதே என்றே சொல்லி இருக்கின்றார்கள். இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக, அதே போன்று என்பொருளாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று சொற்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிற பொழுது உலகந்தளிய தொட்பம் மனதலும் கும்பலும் இல்லை என்று சொல்லி நானோ எத்திக்ஸினுடைய சிறப்பு அம்சத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் என்று கூறலாம். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவில்லார் அஃது அறிவில்லாதவர்.
உண்மையான அறிவு என்பது இனி வரக்கூடுவதனை அறிவதே என்று கலைஞர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே பிற்காலத்திலே 2000 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே நானோ தொழில்நுட்பம் வர இருக்கின்றது என்பதை அவர் அறிந்துதான் அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இல்நுழை கதிரில் நுண்ணிய தெரியின் என்ற திருவாசகத்தின் கூற்று போல அறிவியல் என்ற ஒளியுடன் கோட்பாக்களை பார்க்கும் இடத்து பல நுண்ணிய அறிவியல் கூறுகள் தென்படுகின்றன என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதனால் தான் இனி வரும் காலகட்டத்திலே கவலை கொள்ளாது மனிதன் வாழ வேண்டும், நம் சந்ததியினர் வாழ, தமிழன் எந்த காலத்திலும் போற்றி தமிழை போற்றி வாழ வேண்டும் என்பதை அவர் நினைப்படுத்தும் வகையிலே பல அரிய கருத்துக்களை திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் என்றால் மிகையாகாது. எனவேதான் இந்த செம்மொழி மாநாட்டினுடைய இந்த முக்கியமான சிம்பலாக, குறியீட்டாக திருவள்ளுவர் பெருமானை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் கலைஞர் என்றால் மிகையாகாது. வாய்ப்புக்கு நன்றி. அருமையான திருவள்ளுவனுடைய பார்வை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவியல் பார்வையோடு இருந்ததை ரொம்ப அருமையாக ஆய்வு பண்ணாங்க. அதில் எனக்கு ஒரு சந்தேகம், அடுக்கிய கோடி பெறினும் அப்படிங்கிறது டிஎன்ஏனுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் என்கிற அனுமானம் ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போ டிஎன்ஏ பெருகுவதற்கான ஆலோசனை சொல்லியிருக்காரா வள்ளுவர்? சின்ன தலைமுடியை எடுத்து அதை ஒரு சின்னோண்டு ஒரு கூரை எடுத்து அதுக்குள்ளே பார்த்தோம்னா அடுக்கிய கோடி குரோமோசோம்கள் சேர்ந்த ஜீன் என்பது மரபு அணு இருக்கின்றது. அந்த அணுவை தான் அவர் குறிக்கிறார். அதில் நம்ம சரி செஞ்சோம்னா நோயற்ற வாழ்வு வாங்கலாம், ஆயுள் நீட்டிப்பு செய்யலாம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த கோடிங்கிறது பணமாக இருக்காது. இப்போ தான் பணத்தை நம்ம பற்றி பேசியிருக்கிறோம். அதனால் அந்த அடுக்கிய கோடிங்கிற எண்ணிக்கை அவர் தெரிஞ்சிருக்கு. அந்த பணம்ங்கிறத பற்றி அவர் பேசாமல் அப்படியே பணம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நானோ எத்திக்ஸ் அதில் வந்துடுது. அதுதான் நான் சொல்றேன். அந்த பணத்தை தவறாக நம்ம பொருள் எடுத்துக்கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டால் கூட அதில் நானோ எத்திக்ஸ் என்பதை அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த கட்டுரையில் நம்ம நானோ தொழில்நுட்பத்தை அவர் உணர்ந்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான். அதனால எந்த வகையான பொருளை அந்த கோடிக்கு கொடுத்தாலும், ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் கூட பணத்திற்காக நல்ல குடிபிறந்தோர் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதை அவர் வலியுறுத்துறதாக நம்ம சொல்றோம். நன்றி. காவிய தரிசனத்தை பார்க்கிறோம், ரெண்டாவது வீர சோழியத்தை நம்ம பார்க்கிறோம், மூணாவது தண்டியலங்கிறத பார்க்கிறோம். இந்த மூன்றுமே வடமொழி சார்ந்த இலக்கணங்கள் தான் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு மரபு கண்டிப்பா கடைசி சொன்னீங்க. அதனால தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழன் பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்று ஒரு அணி அல்லது அழகு கண்டிப்பாக இருந்திருக்கத்தான் வேண்டும். அப்போ தொல்காப்பியத்திற்கு பின்னால இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏதாவது அணி இலக்கணங்கள் இருந்து இல்லாமல் போயிருச்சா? அணியியல் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு அப்படிங்கறத நாம சில உரைகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனா நமக்கு அந்த நூல் கிடைக்காது போயினுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு சார். அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இல்ல நமக்கு கிடைக்கல. அவ்வளவுதான், அதான் முக்கியம். ஏன்னா நமக்கு காவிய தரிசனத்துல சொல்லி இருக்கக்கூடிய 3 இயல்கள் இங்க இல்லாட்டாலும் கூட அந்த 35 அணிகளுக்கு டீட்டோ காவிய தரிசனத்தில் இருக்கக்கூடிய 35 அணிகள் தான் தண்டியலங்காரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி டீட்டோவா அங்க இருக்கிறது. ஆனா ஒரு பாயிண்ட் கரெக்ட், என்னதான் காவிய தரிசனத்தை பின்பற்றினாலும் கூட தமிழ் மரபையும் பின்பற்றி இருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுது. அதனால ரொம்ப தேங்க்யூ. சார் அது என்னுடைய ஆய்வு நூல் சார். ஏன்னா வடமொழியில கோட்பாடுகளாக வளர்த்தெடுத்திருக்காங்க. அணி கோட்பாடு, குணக்கோட்பாடு, ரீதி கோட்பாடு அந்த மாதிரி. ஆனா தொல்காப்பியத்திலேயே இந்த கோட்பாடுகளுக்கான வித்து இருக்கு தொல்காப்பியத்துல. ஏன்னா தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல்ல சொல்ற விஷயங்கள் தான் ரச கோட்பாடாக பரதரால் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய செய்திகள் வக்ரோக்தி நம்ம தொல்காப்பியர் நடை ஒவ்வொரு திசையிலையும் வழங்குற அந்த மொழி நடையை பத்தி சொல்வார். திசை சொல், திரிசொல், அதுதான் அங்க நடையா வாமனரால முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது அந்த நேரம் கருதி தான் இதெல்லாம் சொல்லலாம். அந்த 8 கோட்பாடுகளுமே தொல்காப்பியத்துல இருக்கு. அடுத்த அமர்வு உடனே துவங்க இருப்பதால் இதுடன் இந்த அமர்வை முடிவு.